அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் கேடி குமார். தற்பொழுது மலேசியாவிலிருந்து பேசுகிறேன். எனது ஃபேஸ்புக் அட்டைப்படத்தில் ராஜா சார் படத்தை வைத்து இசையின் 8வது சுரம் இசைஞானி இளையராஜா அவர்களின் ரசிகன் கேடி குமார் என்ற சிவகுமார் காயாரோகணம் அப்படின்னு டைப் செய்து வச்சிருக்கேன். இதை பார்த்த எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து தொடர்பு கொண்டு, ரொம்ப நல்லா இருக்கு, ராஜா சாருக்கு இந்த உலகம் பூரா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, திரை உலகத்திலும் பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீ ஒரு சாதாரண ஆளு, அட்டை படத்துல ராஜா சார் படத்தை வச்சிருக்கீங்க, நீ மலேசிய தமிழ் மண்ணிலிருந்து இசையை பற்றி ஒரு படத்தை வெளியாக்கி ராஜா சார் ரசிகர்களுக்கும் மற்றும் இசை பிரியர்களுக்கும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. இதை தவிர எனது உறவினர் ஒருவர் என்னை பற்றி ஒரு விமர்சனமும் சொல்லியிருக்காங்க. இவன் மலேசியாவில் இருந்துக்கிட்டு பெரிய பாடகர் மாதிரி பாட்டு பாடி வாட்ஸ்அப்பில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, கூரை வீட்டில் இருந்துக்கிட்டு இவனுக்கு இதெல்லாம் வெக்கமா இல்லையா, அவமானமா இல்லையா, முதல்ல வீட்டை கட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு நண்பர் மூலமா செய்தியை நான் கேள்விப்பட்டேன். கூரை வீட்டில் இருப்பதை நான் கோவிலாக நினைக்கிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ ஏழை மக்கள் சொந்த வீடே இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தீபாவளி திருநாளில் எல்லா வளமும் கிடைக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு வீடு கட்டும் பாக்கியத்தை இறைவன் இன்னும் கொடுக்கல, நிச்சயம் கொடுப்பான். என்னால வீடு கட்ட முடியவில்லை என்றாலும் எனது பிள்ளைங்க வீடு கட்டுவாங்க. அலையாடிடும் ஆழ்கடல் மட்டம், அதில் முத்தை எடுப்பவன் கஷ்டம், இந்த ஊருக்கு தெரியாது, உள் மனசுல 1000 பாரம், அது பாட்டுல ஓடிடும் தூரம், இது யாருக்கும் புரியாது. பல லட்சக்கணக்கான வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களின் குடும்பத்தில் பசியை போக்கும் மலேசிய தமிழ் மண்ணில் இசையின் 8வது சுரம் இசைஞானி இளையராஜா அவர்கள் மலையை செல்வங்களுக்கு இந்த தீபாவளி திருநாளில் இசை மலையை பொழிஞ்சா எப்படி இருக்கும்? அடே அப்பா! शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्याम् हरिहर विरिञ्चादिभिरवि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृत पुण्यः प्रभवति जननी जननी जगन्नी अगम्नी जननी जननी जगम्नी अगम्नी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगम्नी अगम्नी जननी 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 जननी. இந்த தீபாவளி நன்னாளில் தமிழுக்கு பெருமை சேர்த்த இசையின் 8வது சுரம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த திருவாசக பாடலை இந்த மழலை செல்வங்களுடன் கேட்டு மகிழ்வோம். na na na
அடே அப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இதோட நம்ம மாணிக்க வாசகரை பாடினா எப்படி இருக்கும்? எப்படி இந்த டியூனு? சரி, இதுக்கு எந்த பாட்டு சரியா வரும்? முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை. ஐயோ, பிரிச்சு பிரிச்சு வருதே வார்த்தையெல்லாம். இது சரியா இருக்கும். புற்றில் வாழறவும் மஞ்சே, பொய்யதம் மெய்யும் மஞ்சே. கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாத நன்னி மற்றும் தெய்வம் தன்னை உண்டன நினைதும் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டார். அம்மனா மஞ்சும் ஆரே, அம்மனா மஞ்சும் ஆரே, அம்மனா மஞ்சும் ஆரே. புத்தி வாழறவும் மஞ்சே, பொய்யதும் நீயும் மஞ்சே. புத்தி வாழறவும் மஞ்சே, பொய்யதும் நீயும் மஞ்சே. தற்பொழுது ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை இந்த தீபாவளி நன்னாளில் தங்கள் அனைவருக்கும் படித்து காட்ட விரும்புகிறேன். தமிழுக்கு பெருமை சேர்த்த இசையின் 8வது சூரம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த திருவாசக பாடல். திருவாசகம் கேட்டு பிறந்த குழந்தை. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் நிறை மாதம் ஆகியும் வயிற்றில் சிசுவின் அசைவையே உணராததால் பெர்லின் மருத்துவமனையில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவர் ஒருவரிடம் பரிசோதனை செய்துள்ளார். அவரும் பல்வேறு பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன் எடுத்து பார்த்து குழந்தை அசைவின்றி இருப்பதற்கு காரணம் தெரியவில்லை, ஆனால் சிசுவுக்கு உயிர் இருக்கிறது என்று கூறி அனுப்பிவிட்டனர். என்ன செய்வதென்று புரியாமல் தொடர்ந்து ஒவ்வொரு மருத்துவராக பார்த்துள்ளனர் அப்பெண்ணும் அவர் கணவரும். இந்த நிலையில் மன நிம்மதிக்காக இளையராஜாவின் திருவாசகம் இசையை கேட்டுள்ளார். என்ன ஆச்சரியம்! திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற சான்றோர் வார்த்தைக்கு இணங்க சில நிமிடங்களில் வயிற்றில் அசைவு தெரிய மகிழ்ச்சியை இசையை நிறுத்தியுள்ளார். உடனே குழந்தையின் அசைவும் நின்றுவிட்டது. தொடர்ந்து 4 முறை இப்படி போட்டு நிறுத்தியுள்ளார். அதன் பின் தொடர்ந்து வீடு முழுவதும் ராஜாவின் இசைதான் ஒலித்துக் கொண்டே இருந்துள்ளது. சரியாக 10வது மாதம் அறுவை சிகிச்சையின்றி குழந்தை ஆரோக்கியமாக பிறந்து மருத்துவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அந்த ஜெர்மன் தம்பதியர் இளையராஜாவை சந்திக்க சமீபத்தில் சென்னைக்கு வந்திருந்தனர். தம்பதியை சந்தித்து குழந்தைக்கு ஆசி வழங்கினார் இளையராஜா. தற்போது ஜெர்மன் மருத்துவர்கள் பலரும் இந்த இசை அற்புதத்தை ஒப்புக்கொண்டுள்ளதோடு ராஜாவின் திருவாசகம் சீடியை கேட்டு மொழி புரியாவிட்டாலும் அந்த இசை கட்டுமானத்தில் வியந்து போய் உள்ளனர். அத்துடன் மருத்துவத்துறையில் இந்திய இசையால் என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்ற ஆராய்ச்சியிலும் இறங்கியுள்ளனர். இந்த அதிசயத்தை எல்லாம் விஞ்ஞானத்தின் துணையின்றி பல ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தவர்கள் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள். ஆனால் நாம் நம் பாரம்பரியத்தை மறந்து போனதால் நமக்கு நம் பொக்கிஷங்களின் மதிப்பும் தெரியாமல் போய்விட்டது. இதே போன்று நாம் போகர் மருத்துவத்தை ஓரங்கட்ட அவர்களோ அதை வெற்றிகரமாக கையாண்டு சாதனைகள் புரிந்து வருகின்றனர். இதை தெரியப்படுத்திய இந்த நிருபர் அவர்களுக்கு எனது கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி இந்த நன்னாளில் மழலை செல்வங்கள் தொடர்ந்து திருவாசகத்தை கேட்டு மகிழ்வோம்.
இந்த தீபாவளி நன்னாளில் இசையின் 8வது சுரம் இசைஞானி இளையராஜா அவர்களும் மலையாள செல்வங்களும் மலேசிய மண்ணில் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மலையாள செல்வங்களுடன் மற்றும் நண்பர்களுடன் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.